சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். வாவ் கார்த்திக், சூப்பரா ஒர்க் பண்றீங்க. நெக்ஸ்ட் மந்த் இன்கிரிமெண்ட் பத்தி பேசலாம். சார் இன்னும் இந்த மந்த்துக்கு சேலரி கொடுக்கல சார். அப்பனா ஃபர்ஸ்ட் சேலரி பத்தி பேசும், அப்புறம் இன்கிரிமெண்ட் பத்தி பேசும். நீங்க ஒர்க் பண்ணுங்க, ஓகேவா? இவனை போடாங். கார்த்திக், என்ன சார்? நல்லா வேலை பார்க்குறே இல்லையான்னு பார்க்க வந்தேன். நான் வேலை பார்க்கறதும் நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? சரி நீ வேலை பாரு. ஆர்ட் பேஷன் தான் நான். எம்மா இவனும் வேலை பார்க்க மாட்டான், நம்மளே வேலை பார்க்க மாட்டான். இப்பெல்லாம் நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது, இதுல வேலை வேற கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்றான்? ப்ரோ என்ன இப்பெல்லாம் ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஜெனியை நினைச்சுதான் ப்ரோ. ப்ரோ அவ போயே ஒரு வாரம் கிட்ட ஆகுது, இன்னுமா அவளை நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லை ப்ரோ, அவள் என்ன பிடிச்சிருக்குன்னு வரும்போது நான் அவளை ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவள் ஃப்ரெண்ட் ஜோன் கூட பண்ணல, பதிலே சொல்லாமல் அப்படியே போயிட்டா. தப்பு பண்ணிட்டுன்னு தோணுது ப்ரோ. இவ்வளோ நாளாக ஃபோனுக்கு மெசேஜுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை, எதுக்குமே ரிப்ளை இல்லை. அவள் எங்கே இருக்கான்னு கொடுத்துடல ப்ரோ. இதுக்கு எதுக்கு லவ் பண்ணா அப்புறம் கஷ்டப்படணும்? ப்ரோ ஜெனி வந்திருக்காங்க ப்ரோ. விளாடாதீங்க ப்ரோ. ப்ரோ சீரியஸா ஜெனி வந்திருக்காங்க ப்ரோ. ஜெனி, நீங்க திருப்பி ரீஜாயின் பண்ணல, ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோமே? சார் நான் என்ன நியூ எம்ப்ளாயா சார்? ஆல்ரெடி ஓல்டு எம்ப்ளாய் தான். எதுக்கு சார் அடிக்கடி மீட்டிங் வைக்கிறீங்க? ஆமா கரெக்ட், அடிக்கடிக்கு மீட்டிங் வைக்கக்கூடாது. அதுக்கு ஒரு மீட்டிங் வைப்போம். இவனெல்லாம் திருத்தவே முடியாது. பரவாயில்லையே, மிஷினே ஓட்ட தெரியாம டிசைன் மட்டும் பண்ணிட்டோம். டேலண்டட் ஃபெலோடா நீ. ஐயோ கம்பெனி பேர் போல என் பேரை போட்டனே. சாம், நம்ம ஆஃபீஸில் ஒருத்தங்க வேலைக்கு வந்தா ஒருத்தங்க வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க சாம். அவங்க வேலையை விட்டு போறது இருக்கட்டும், நீ எப்போ வேலையை விட்டு போவ? சரி நீ போய் வேலையை பாரு. சரி நீ போய் ரீல்ஸை பாரு. சரி அந்த கிட்ஸ் ப்ராடக்ட்லாம் டெலிவரி பண்ணிட்டியா? ஏன் பண்ணலன்னா நீ போய் பண்ண போறியா? ஒரு மேனேஜர் மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு பேஸ்டா போயிட்டு இருக்க. போய் வேலையை பாரு போ. வேலையை பாருன்னு சொல்றதே ஒரு வேலையை வச்சிருக்கான். எப்படி ஸ்டார்ட் பண்றது? இது வேற. ஜெனி என்ன? இல்லை, ஒரு வாரமாக அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கேன். கால் பண்ண, மெசேஜ் பண்ண, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்கே தான் போன ஒரு வாரமாக என்கிட்டயே எதுவும் சொல்ல மாட்டேறேன். நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? ஓ, இன்னும் கோவம் போல. சரி, உன் கோவம் போகிறதுக்கு என்ன தான் பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம், போய் வேலையை பாரு. ஜெனி, ம் அன்னைக்கு உங்கள்கிட்ட ஒன்று கேட்டிருந்தேன், அதுக்கு நீ பதிலே சொல்லலை. நீ கேட்டா உடனே சொல்லணுமா? ஓகே, பட் எஸ்ஆர்னு வச்சு சொல்லலாம்ல. சொல்லலாம், போய் வேலையை பாரு. புரிஞ்சிக்கவே மாட்டா. நில்லு
அதான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டல. அப்புறம் எதுக்கு வீடு வரைக்கும் வந்த? நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரலையே, நான் பாப்பாவை பார்க்க வந்தேன். சரிடி, மன்னிச்சிரு. ஆஃபீஸ்லாம் பேச மாட்டேற, இங்கேயாச்சும் பேசலாம்ல? நான் பண்ண தப்பு தாண்டி, சாரின்றல. சரி, ஓகே ஓகே. நான் தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் தெளிவா பதில் சொல்ல மாதிரி எப்படி? ஐஷோ இல்லைல்ல, அதனால நீ என்ன லவ் பண்ற? அப்படிலாம் இல்லை. அவன் என்ன லவ் பண்ணேன்னு சொல்லி ஒருவேளை நீ என்ன லவ் பண்ண தெரிஞ்சிருந்தா நான் உடனே லவ் பண்ணியிருப்பேன். எனக்கே தெரியாம நான் லவ் பண்ணிருக்கேன்டி. அதுவே எனக்கு இப்பதான் தெரியுது. ஓ, உனக்கு இப்பதான் தெரியுதா? ஆனா நான் உன்னை எப்போல இருந்து லவ் பண்றேன்னு தெரியுமா? சரி, நான் திரும்பவும் சொல்றேன், ஐ லவ் யூ. டேய் எழுந்துடா. என்னடி? டேய் அண்ணா நீ வர வீட்ல இல்லடா, பாப்பா வர வீட்ல இருக்கா. அவளுக்கு சமைச்சு போடணும், போய் கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வா போ. சண்டேல என்ன தெரியுமா உனக்கு? காலைல 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு 12 மணிக்கு குளிச்சுட்டு 1 மணிக்கு குடிச்சிட்டு 2 மணிக்கு சாப்பிட்டு திரும்பவும் இதை ரிப்பீட் மோட் பண்ணாதாண்டி அது சண்டே. நீ எழுந்துதான் உனக்கு காஃபி போட்டு, நீ கழட்டி போடுற துணிலாம் உனக்கு தோச்சு போட்டு, உனக்கு குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போட்டு, உனக்கு பசிக்கும் போதெல்லாம் நான் சமைச்சு போட்டா அதுதான் என்னோட சண்டே. நான் பேச வேண்டியதெல்லாம் என்கிட்ட பேசுறேடி. நீ மட்டும் சண்டேவை என்ஜாய் பண்ண பார்க்கணும், நான் மட்டும் அப்பயே வேலை பார்க்கணுமா? எழுந்து போடா. போடானா? டேய் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்டா. அதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபிளாட் வாங்கலாமா? ஃப்ளாட்டா? அப்போ ஈஸியாரில் வாங்கலாம். ஈஸியாரா? ஈஸியார்லாம் வேணாம், ஓஎம்ஆர்ல வாங்கலாம். ஈஸியார் தான் கரெக்டாக இருக்கும், ஈஸியாரில் வாங்கலாம். இல்ல ஓஎம்ஆர்ல தான் வாங்கணும். ஈஸியாக தான் கரெக்டாக இருக்கும், ஈஸியாரில் வாங்கலாம். இல்ல ஓஎம்ஆர் தான். நான் சொல்றேன்ல, ஈஸியார் தான். ஓஎம்ஆர் தான். ஈஸியார் தான் சொல்றேன். ஓஎம்ஆர் தான் சொல்றேன்ல. சித்தி 2 பேரும் சண்டை போடாதீங்க. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தரேன். ஈஸிஆர் ஓஎம்ஆர் 2த்துக்கும் நடுவுல ஸ்டெப் ஸ்டோன்ஸோட சீக்ரெட் ஆரோன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அங்க 13 லட்சத்துக்கே பிளாட் தராங்க. ஓ, சீக்கிரமா போய் காலியாருக்குள்ள வாங்கிருங்க. அப்போ ஓகே, அங்கே போய் வாங்க. அங்கே வாங்கிடலாம். பல்ல மாட்டிச்சு. நல்ல சாப்பாடு. ஐயோ, கழுவுறேன். நீயே இவ்வளவு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன? நான் உன்னை லைஃப் லாங் ஹாப்பியா பார்த்துப்பேன். சின்ன வேலை கூட செய்ய விட மாட்டேன். என்னென்ன உருட்டுனா சை, நம்பிட்டேனே சனிய. இவருக்கு தெரியல, தலைமையில வேணாம், கீழே வச்சிடலாம். டேய் இந்த வேலையை முடிச்சிட்டு பக்கெட்ல துணி வச்சிருக்கேன், காய மட்டும் போட்டுடா. எல்லா வேலையும் நானே பார்த்தா நீ என்ன வேலை பாப்ப? டேய் காலைல நான் தான்டா சமைச்சேன். சமைக்கிறதா வேற என்ன பண்ண? சமைச்சேன், துணி துவைச்சேன், நான் தானே உனக்கு வீடெல்லாம் பெருக்கி கொடுத்தேன். வீடு பெருக்குன்னு சரி, மாப் போட்டியாடி? நான் தானே மாப் போட்டேன் உட்காந்து. என்ன தாண்டா உன் பிரச்சனை? என்ன உன் பிரச்சனை? ஏதாவது வேலை சொல்லிட்டே சும்மா வேற கூட மாட்டேன் மனுஷன், என்ன பண்றது? சண்டே மட்டும் இதுக்கு எங்க அம்மா அப்பாவே பரவாயில்ல. சொன்னா எப்படி? அம்மா பெண்டு நகண்டுச்சுடா. வேலை சொல்லி கொல்றாடா. டேய் அந்த பாத்ரூமும் கழுவிடுடா.
எஸ்டியா இருக்கும்போது கூட சமாளிச்சிட்டேன், லவ்வராக இருக்கும்போது கூட ஓகே மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சமாளிக்க முடியலையே. எனக்கு மட்டும் தான் இப்படியா, இல்லை கல்யாணம் எல்லா பொண்ணுங்களும் இப்படி தானா? என்ன கர்மம்